யாரும் பார்க்காத இடமா விட்டுட்டு வா. யாரும் இல்லை நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டினா 5 நிமிஷம், இல்லைன்னா அரை மணி நேரம். எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஸ்ராவணி, உன் பேர் என்னம்மா? நான் ஆம்பளைங்க கிட்ட பேச மாட்டேன். எதுக்கு? எனக்கு ஆம்பளைங்களை பிடிக்காது. அப்போ உங்க அப்பாவும் ஆம்பளை தானே? எங்க அப்பா நல்லவருங்கிறதுனாலதான் கடவுள் அவரை நடக்க முடியாம பண்ணிட்டாரு. நர்ஸ், இந்த பாப்பாவை கொஞ்சம் நீங்க வெளியே கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம் சார். அவ வாழ்க்கை அவ புருஷனால நாசமா போயிடுச்சு. அப்பையில இருந்தே அவ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டா.
அங்கேயே இருந்தா செத்து போயிடுவாளோங்கிற பயத்துல நாங்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்பையில இருந்தே என் தங்கச்சி என் பசங்க கிட்ட எல்லாம் ஆம்பளைங்கனாலே ரொம்ப மோசம்னு கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா கொஞ்ச நாள்லயே என் தங்கச்சி செத்து போயிட்டா. என் புருஷன் கால் போனதுக்கு காரணம் கூட என் தங்கச்சி புருஷன்தான். இந்த எல்லா விஷயமும் என் பொண்ணு முன்னாடிதான் இங்க பாரும்மா, நடந்துச்சு. சின்ன வயசுல பசங்க எதை பாக்குறாங்களோ கேக்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சின்ன பசங்களுக்கு எதை காட்டணும், எதை காட்டக்கூடாது, எதுல இருந்து விலகி இருக்கணும்ன்றதெல்லாம் பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீட்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ், சுத்தி நடக்கிற கெட்ட விஷயங்கள் எதுவும் பசங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். நம்ம சொல்ற வார்த்தைகளால தான் நம்ம பசங்க எப்படி வளருவாங்கன்னு சமுதாயத்துல தீர்மானிக்கப்படுது. இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி 2 பசங்க வந்தாங்க. அதுல ஒரு பையனுக்கு ரத்தம்னா ரொம்ப இஷ்டம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். வளர்ற குழந்தைங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. ஹலோ. சார், திரும்ப என்னய்யா? திரும்பவும் 2 கொலை சார். என்ன? அந்த ஊர்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? சார், திரும்பவும் 2 கொலை. பார்கவ், சார். அந்த பொம்பளை புலி எங்க இருக்கான்னு கேளு. ஓகே சார்.